நம்ம வீடியோவுக்கு 500 சப்ஸ்கிரைபருக்கு கிட்ட வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் அதிக பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் படுற கஷ்டம் இந்த அதிக பேர்கிட்ட ஷேர் பண்ணி அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கொஞ்சம் எங்களுக்கு மன ஆறுதலாக இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த ஜாப் ஸ்வீட் வேர்ட்ஸ் பண்ணதுக்கப்புறம் துபாயிலேருந்து எனக்கு இன்விடேஷன் வந்திருக்கு. நீங்கள் இங்கே வாங்க, நாங்கள் ஒரு ஷோ பண்ணுறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி துபாயிலேருந்து ஒரு இன்விடேஷன் இருக்கு. வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ பண்ண போகிறேங்க. நீங்கள் வேலை வாய்ப்பு நீங்கள் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கணும், வேலை உங்களுக்கு கிடைக்கணும். அதுக்காக இன்றைக்கி என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட கமெண்ட் செக்ஷன்ஸ் அதெல்லாம் நீங்கள் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தேங்க்யூ. நம்ம யாரும் என்னென்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், எடுத்தோன்னே வந்து டாட்டா பில்ல ஆயிடுறது கிடையாது. நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கும், தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம். அப்போ தெரியாமல் இருக்கும்போது நம்ம வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படும்போது தப்பு பண்ணும்போது நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அட்வைஸு இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து திட்டி பேசுவாங்க. ஆனால் கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி அதை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். உங்களோட கமெண்ட் செக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது மூலிமா நீங்கள் அடுத்தடுத்து வந்து ஜாப் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் இருக்கும். அப்படிங்கிறதுனாண்டி இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனை ஓப்பன் பண்ணி நான் இன்றைக்கி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எப்படி ஜாபை வேக்கன்சிக்கு எப்படி நீங்கள் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். நான் எப்பயும் கேட்குறது ஒன்று தான், நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நான் ஏன் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, உங்கள் கமெண்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்ஸ் பண்ண என்ன ஆகுங்கன்னா, இன்னும் நிறைய பேர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்களோட கமெண்ட்ஸும் சேரும்போது, நான்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, முன்னேறும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்க யாருன்னே தெரியாது, அவங்ககிட்ட போய் பேசுகிறேன். மற்ற ரேசஸாக இருப்போம், அவங்கள்ட்ட போய் பேசுகிறேன், இன்ஃபர்மேஷன் வாங்குகிறேன். அந்த இன்ஃபர்மேஷன் வாங்குறனால தான் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, இது மூலிமா நம்ம வந்து முன்னேறலாம் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் இதாகுது. அது உங்களுக்கு ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும் நீங்கள் இந்த கமெண்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்குது. ஏன்னா இதில் நீங்கள் கமெண்ட் பண்ணுற மிஸ்டேக்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து யூடியூப்பில் தான் கமெண்ட் பண்ணுறீங்க, புரியுங்களா? நீங்கள் போய்ட்டு அங்கே ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் மிஸ்டேக் பண்ணாமல் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு சோர்ஸ் ஆஃப் ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்படிங்கிறத பார்த்து இன்றைக்கி வந்து என்ன கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், கமெண்ட் செக்ஷன் வந்து ஆரம்பிப்போம். இன்றைக்கி இப்போ லேட்டஸ்ட்டாக என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னைக்கு டேட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈரானில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கேன். உண்மையிலே அது வந்து அதனால் அடுத்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஈவி காராக இருக்கும். அதனால் ஈவி கார்ஸோட ஷோரூமில் போயிட்டு இங்கே ஏகப்பட்ட இந்தியர்கள் இருக்காங்க. அங்கே அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்தியர்கள்லாம் நான் ஈவியை வந்து நாம் நார்மலாக ரோட்டில் பார்க்குறது யூஸ் பண்ணுறது கம்மியாக இருக்குது. ஆனால் நம்ம இந்த டீசல் பெட்ரோல் இதுக்கே போயிட்டு வந்தோம்னா நிச்சயம் இந்த பிரச்சனைனால எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டு இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த ஈவி காரை பற்றி என்ன ஏது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் ஜாப்ஸோட வேக்கன்சியோடது நிறையா கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்ப்போம், என்னென்ன கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். இதில் தினேஷ் குமார் பிஒய்டி ஜாக் கார்ஸ் பியூட்டிஃபுல் ஷோரூம், இதில் வந்து என்னென்னா 19 தடவை கமெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த 19 தடவை நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். மேபி அந்த ஆன்சர் புரியாமல் இருந்திருக்கலாம். அப்படிங்கிறதுக்காக இந்த கமெண்ட் செக்ஷனை அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது மாதிரி நீங்கள் வேலை தேடுறவங்களுக்கு இந்த கமெண்ட் செக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் என்ன கேட்டிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, டேட்டா என்ட்ரி இன்வைஸ் ப்ராசஸ் ஜாப் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. எந்த ஒரு அதாவது என்ன கேட்டிங்கன்னா, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இது வந்து என்னன்னா டோட்டலாக வெளிநாட்டில் வந்து உங்களை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கெத்து இருக்கணும் அப்படின்னு காட்டுறது ரெஸ்யூம், புரியுங்களா? இந்த ரெஸ்யூம் இல்லாமல் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஏஜென்ட் என்ன பண்ணுவான்னு, ஏஜென்ட் மூலிமா நார்மலாக போகிறதுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த வீடியோவில் நான் போட்டிருப்பேன். நார்மலாக வந்து நீங்கள் அதாவது ஏஜென்ட் ஃபீஸ் எம்ஓஎம் மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவரில் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த எம்ஓஎம் ஏஜென்ட் ஃபீஸ் வந்து அந்த ஒர்க் பர்மிட்டு, எம்ப்ளாய்மெண்ட் பாஸ், எஸ்பாஸில் அந்த இதிலே கீழே போட்டிருக்கோம். இந்த ஃபீஸ் வாங்கினாங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் பே கிடைக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ ஃபீஸ்ன்னு போட்டிருப்போம், அதில் ஃபீஸ் அதிகமாகவே இருக்காது. ஃபீஸ் அதிகமாகவே இருக்காது. நிறைய பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூருக்கு வரது 4 லட்சம் 5 லட்சம் கட்டுறாங்க. ஆனால் அந்த எம்ஓஎம் மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவரில் வர ஃபீஸுக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்க மாட்டேங்குது. நான் சம்டைம் நான் பார்க்குறேன், அதில் போட்டிருக்கு 400 வெள்ளின்னு போட்டிருக்கு. நீ எவ்வளோடா கட்டிட்டு வந்தாலும் 5 லட்ச ரூபா கட்டிட்டு வந்தேங்கிறான். எவ்வளோ சம்பளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 800 வெள்ளிங்கிறான். ஆனால் அதில் எவ்வளோ போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா 1500 வெள்ளின்னு போட்டிருக்கு ஒர்க் பர்மிட் ஹோல்டர்ஸ்க்கு. அப்போ எந்த இடத்துல வந்து நீங்கள் ஏமாறுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். 4 லட்சம் 5 லட்சம் கட்டிட்டு வராப்புல சேலரி இதாகுது. இதனால் நான் டேரெக்டாக அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற ரெஃபரல் வந்து நான் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அது ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன்.
அதில் என்னென்ன ஜாப் இருக்குது, என்ன ஏது இருக்குது அப்படிங்கிறத நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் போய் கமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, அந்த வீடியோ நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நீங்கள் மட்டும்தான் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, எனக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த ஜாப் ஸ்வீட் வேர்ட்ஸ் பண்ணதுக்கப்புறம் துபாயிலேருந்து எனக்கு இன்விடேஷன் வந்திருக்கு. நீங்கள் இங்கே வாங்க, நாங்கள் ஒரு ஷோ பண்ணுறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி துபாயிலேருந்து ஒரு இன்விடேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், ஜென்ரல் ஒர்க்கர், நம்ம இந்தியாவிலேருந்து வராங்க, ஜென்ரல் ஒர்க்கர் என்கிட்ட கேட்குறாங்க அப்படிங்கிறக்காக இந்த ஜாப் ஸ்ட்ரீட் வேர்ட்ஸ் பண்ணேன். அதை தாண்டி என்ன பண்ணேன், நான் வந்து ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்கும்போது அங்கே இருந்த கம்யூனிட்டிஸ்லாம் போகும்போது எல்டர்லி பர்சன்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக நான் வந்து சில வீடியோஸ் போட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், மலேசியன்ஸ் இவங்களாம் ஏகப்பட்ட பேர் இங்கே வேலை பார்க்குறாங்க, இவங்களும் கேட்குறாங்க. அப்போ வேக்கன்சியும் அதிகமாக இருக்குது, நீங்கள் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் இருக்குது. இதில் நம்ம அந்த கார் விற்கிற இடத்துல வந்து 19 கமெண்ட்ஸ் நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க. அதில் கார் விற்கிற இடத்துல வந்து 19 கமெண்ட்ஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க தினேஷ்குமார். என்னென்ன கமெண்ட்னா, மில்லியன் டெக் சொல்யூஷன்ஸு. ஃபஸ்ட்டு நீங்கள் கார் விற்கிற இடத்துல ஒன்று பார்த்துருக்கீங்க. மில்லியன் டெக் சொல்யூஷன் வந்து ஏஐயோட ஃபியூச்சர்ஸை காட்டுறது. அதில் யாராவது பிஸ்னஸ் பண்ணணுன்னா அங்கே போய் பார்ப்பாங்க, அதில் எப்படி வேக்கன்சி வரும்? அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள், நீங்கள் எல்லா வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு இந்த ஜாபில் எனக்கு, அதாவது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனி பேர் போட்டிருப்போம் பார்த்துருக்கீங்களா, இந்த கம்பெனி நான் ஒரு கம்பெனி பேர் போட்டுட்டு தான் ஒரு வீடியோ பண்ணுறேன், இந்த கம்பெனியில் எனக்கு அது ஆஃபர் இருக்குமா அப்படிங்கிறதுக்கு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ரெஸ்யூமை பார்த்துட்டு என்ன மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். கன்சிடர் பண்ணுங்கள் மிஸ்டர் தினேஷ்குமார். நீங்கள் போட்டிருக்க கமெண்ட்ஸுக்கு அது கொஞ்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிச்சயம் வந்து வேலை கிடைக்கணும் உங்களுக்கு வந்து. அதுக்காக நான் இந்த வாட் இஸ் அட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை தவிர இந்த இதில் வேறு யாராவது கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்களா தினேஷ்குமாரை தவிர? ஓகே, அடுத்ததுக்கு போவோம். மீட் மை லீடர், மீட் த லீடர். நான் என்னென்னு கேட்டிங்கன்னா, மாஸ்லினில் போயிட்டு ஜாஹி முகமதை மீட் பண்ணேன். இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இதில் யார் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, பாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, KN40Z அப்படின்னு சொல்லிட்டு. இவர் என்ன போட்டிருக்காருன்னா, ரெக்ரூட்மெண்ட், பர்ச்சேசிங், சப்ளை செயின், ஸ்பான்சர்ஷிப்பு, அப்புறம் ஜாபு போடுங்க. ஆல்ரெடி 2 இயர்ஸாக சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அருமையான கமெண்ட்டுங்க இது. பிரதர், நீங்கள் வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்கிறது இன்ஜினியரிங் ஜாப், அதில் தான் ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே வரும். ஸோ நீங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு வீடியோவை நீங்கள் யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஃபஸ்ட் வீடியோவில் யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ஃபஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணிங்கன்னா, நான் அதில் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, துபாயிலேருந்து கூப்பிட்றாங்கன்னா நிச்சயம் ஒரு ஜாப் கொடுக்குறவங்களும் வந்து நம்ம வீடியோவை பார்ப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது அதை சார்ந்து என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிறது இது பண்ண முடியும்னா, எதில் வந்து அதிகமாக கமெண்ட் இருக்குது அப்படிங்கிறதுலாம் ஆர்டராக போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் அந்த கம்பெனி பார்க்கும்போது ஒரு யூட்டிலைசேஷனும் இருக்கும். நீங்கள் வந்து நான் ஈவி கார் வாங்குறதுல நீங்கள் இதை போட்டிங்கன்னா, அவங்க ஈவி காரோட ஈவி கார் விற்கிறவனை பார்த்தாலும் சரி, ஈவி கார் வாங்குறவங்களும் பார்த்தாலும் சரி, என்ன நடக்குதுன்னு தெரியாமல் குழம்பி போயிடுவாங்க. ஸோ இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக என்ன எதில் போட்டிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நீங்கள் போட்டிருக்க ஓரளவுக்கு வேல்யூபுளாக இருக்குது. அந்த டாக்டர் வாட் இஸ் இட் சீனியர் மினிஸ்டர் ஜாய் முகமதை போய் பார்த்த இதில் வந்து நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, மற்ற வீடியோஸ் நீங்கள் பார்க்காம விட்டுருக்கீங்க. ஸோ மற்ற வீடியோஸை பார்க்க சொல்லி உங்களை நான் கேட்குறேன். டிரைவர் ஜாப் நான் ஒன்று போட்டிருக்கேன்னா, ஆக்சுவலி $5,000 சேலரி வரைக்கும், அது 5ஆவதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனிக்காரன் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கேட்டிருக்கிறது யார், பாலசுப்ரமணியம் 3343. ஸோ இதை இது பண்ணுங்கள். தினேஷ்குமார் இதுலேயும் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அண்ணே ஐ வாண்ட் டு கம் டு சிங்கப்பூர், கைண்ட்லி ஹெல்ப். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம் உங்களுக்கு. நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கிறது இது பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவையானது வந்து நடக்கும். சரி, அடுத்து நம்ம இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, BYD கார் ஷோரூமு சன்டெக் சிட்டியில் போயிருந்தோம். அதில் ஒரு 3 கமெண்ட் வந்திருக்கு. சூப்பர் சார், தேங்க்யூ வெரி மச். இதை சொல்லியிருக்காரு யாருன்னு கேட்டிங்கன்னா, சஞ்சய் குமார் 1997, தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரவிச்சந்திரன், இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, I am a country job storekeeper, supermarket, warehouse supervisor, assistant, AC technicians, call me. அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏஜ் 68. அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, I am a railway retired person. ஓகே சார். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஜ் 68 ஆயிடுச்சு, நீங்கள் வந்து நார்மலாக ரிலாக்ஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். ரயில்வே ரிட்டையர்டுங்கிறீங்க, உங்களுக்கு பென்ஷன் வருதா என்ன அப்படிங்கிறது தெரில. நான் என்ன கேட்டிங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கு பார்க்குறேன், நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் வெளிநாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்க. நான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டுக்கு நீங்களாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி நாட்டுக்காக ஏகப்பட்ட சேவை பண்ணிட்டீங்க.
அப்படி இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வருங்கால இளைஞர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வீடியோ வந்து இந்த வாட் இஸ் அட் ரங்கராஜ் பாண்டேயோட ஜாப் வேகன்சியில் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அது நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் பேர் ரவிச்சந்திரன் 49 சார். அந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து மெச்சூர்டு ரயில்வேல வேலை பார்த்துருக்கீங்க. நீங்கள் அதுக்கெலாம் போனீங்கனாலும் உங்களுக்கு நீங்கள் இப்போ உங்களோட ப்ரொஃபஷனாலிட்டிக்கு அதிகமாகவும் சம்பாதிக்கலாம். அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் சொந்த பணத்திலே நீங்கள் போகிறதுக்கான பொட்டன்ஷியாலிட்டியும் இருக்கும். ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள் சார். ஸோ அந்த வீடியோவில் போய் கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ரவிச்சந்திரன் சார். ஸோ அதை இது பண்ணுங்கள். அப்புறம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மீட் த சீனியர் மினிஸ்டர் இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எத்தனை கமெண்ட் இருக்குது, அதில் ஒரு 2 கமெண்ட் இருக்குது. அதை பார்த்துருவோம். ஒரு கமெண்ட் தான், பாலா மறுபடியும் அந்த ப்ரொக்யூர்மெண்ட்டை பற்றி போட்டிருக்கீங்க. ஸோ அதை வந்து நான் வந்து ஃபஸ்ட் வீடியோ பார்க்க சொல்லியிருக்கேன், அதில் போய் பாருங்கள். அடுத்து வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வாட் இஸ் தட், இது ஜாப் வேகன்சி. அடுத்த வீடியோ பிரிஸ்மா அப்படிங்கிற கம்பெனியில் தான் ஜாப் வேகன்சி போட்டிருக்கேன். இதில் எத்தனை பேருக்கு, இதில் பாருங்கள் ஒரே ஒரு ஆள் தான் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் டிரைவர் வேகன்சி வேணும்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்க வீடியோலாம் 4-5 பேர் போட்டிருக்கீங்க. இதில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து அவங்க பார்த்துருப்பாங்க, இல்லை வேறு என்னென்ன கம்பெனிஸ் இருக்குமோ அதில் இது பண்ணியிருப்பான். ப்ளீஸ் வாட்ச். இதில் ஒரே ஒரு கமெண்ட் தான் வந்திருக்கு. இதுதான் வேகன்சி, அருமையான டிரைவர் வேகன்சி. இதில் ஒரே ஒரு கமெண்ட் தான் வந்திருக்கு. அடுத்து பிடி மாஸ்டர்னா இந்த யோகா இவங்களுக்குலாம் வந்து என்ன சேலரி அப்படின்னா இதுன்னு போட்டிருக்கேன். சார் ஷாப் ஒர்க் இருக்கா, கடையில் வேலை பார்க்குற வேலை இருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கு வந்து நான் வந்து போடுறேன். அதில் தான் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஓல்டு சாங்கி இதெல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் அதை போய் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு தெரில. இவர் பேர் என்னது, ஹனீஃபா ஃபைசல், ஹனீஃபா ஃபயாஸ் கான், ஹனீஃபா ஃபயாஸ் அப்படிங்கிறவர் என்ன போட்டிருக்கா, ஷாப் வேலை இருக்கா, வெளிநாட்டில் வந்து பைக் டிரைவருக்கு வேலை இருக்க மாதிரி எனக்கு தெரியல சார். ஷாப் வேலை நம்ம இது பண்ணலாம். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஷாப் வேலை வரும்போதே நீங்கள் டெலிவரி பண்ணுற மாதிரி அதையும் சேர்த்து இது பண்ணிக்கலாம். அடுத்து வந்து என்ன கேட்டிங்கன்னா 4 பில்லர் ரியல் எஸ்டேட் எனி டிகிரிக்கு ஜாப் சொல்லுங்கள் சார். அதான் எல்லா டிகிரிக்கும் நான் போட்டிருக்கேன் சார். அதில் ஒவ்வொரு ஜாப் பாருங்கள், உங்களுக்கு எது செட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுலேருந்து உங்களுக்கு ஜாப் வந்து இது பண்ணுறேன் சார். அப்புறம் வந்து என்னென்ன அடுத்து வந்து யார் கேட்டிருக்கா, சங்கரன், ஐ எம் அதர் சேல்ஸ்மேன் மார்க்கெட்டிங் இன்சூரன்ஸ். இதுக்கு தானே சார் நான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இது விற்கிறது போட்டு இன்டீரியர் டிசைன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலாமா சார்? அந்த வீடியோ நீங்கள் ஏன் பார்க்கல? இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ தான் இதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ, நீங்கள் போட்டிருக்கிறதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ தான் அது. அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதில் 5 கம்பெனிஸ் இருக்குது சார் அது வந்து ஆக்சுவலி. அப்புறம் ND79 ப்ளீஸ் போடுங்க ப்ரோ. ஓகே, என்னத்தை சொன்னீங்க, அதாவது என்னென்ன வீடியோ போட சொன்னீங்களா என்ன எதுன்னு தெரில, ஷார்ட்டாக இருக்குது. ஓகே, நம்ம போட்டுக்கிட்டு இருப்போம், நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருங்க. ND79 இது. அப்புறம் வந்து வேறு யார், வேறு அவ்வளோதான் இந்த இதில். அப்புறம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்து கார் விற்கிறது. அதில் வந்து எத்தனை கமெண்ட் இருக்குது, அதுலேயே 2 கமெண்ட் இருக்குது. பாஸ், இது ஜாப்பனீஸு. அது ஓகே, இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஜாப்பனீஸ் கார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொரியன் காரை இட்டாலியன் காரை சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டார். நான் இட்டாலியன் காரில் ஜாப்பனீஸ் காரில் என்ன நம்மளுக்கு கம்ஃபர்டபுள் மாடல் பண்ணியிருக்காங்க பழைய கார் வாங்குறதுன்னு சொல்லியிருக்கேன். இதை சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராஜபிரபு அப்படிங்கிறவருக்கு. அதுக்கு நான் அவருக்கு பஸ்ஸில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்புறம் முகமத், என்ன நீங்கள் கேட்டிருக்கீங்க, இதில் போய்ட்டு பஸ் டிரைவர் வேலை இருக்கான்னு கேட்டிருக்கேன். இதுக்கு அடுத்ததில் தான் உங்களுக்காக போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்களான்னு தெரில, அதில் பார்த்து கமெண்ட் பண்ணலாமே. நீங்கள் முகமத் பஸ் டிரைவர் அடுத்து போட்டிருக்கேன், நீங்கள் அதில் பார்க்கலாமே. ஸோ அடுத்து வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அடுத்து வந்து மில்லியனர் டெக்னாலஜி. அதில் ஒரு கமெண்ட்டும் வரல, அதுலேயும் வந்திருக்கா. லிங்க்கு கொடு, இது கரெக்டாக அந்த வீடியோவுக்கு ஏற்ற கமெண்ட். லிங்க்கு கொடுங்க ப்ரோ, சர்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சார் உங்கள் பேர் என்னது, ND79. இவர் தான் 2-3 வீடியோ கமெண்ட் பண்ணியிருக்காரு போல் இருக்கு. வெரி குட் சார், தேங்க்யூ சார் ஃபஸ்ட்டு, அண்ட் வெரி குட் ஃபார் வாட்சிங் த வீடியோஸ் ஆக்சுவலி. சார் இந்த இது வந்து என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து டேரெக்டாக அவருக்கு அனுப்பிச்சிட்டேன். உங்களோட கமெண்ட்டை வந்து மில்லியனர் டெக் பாஸுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஸோ தே மஸ்ட் ஆக்சுவலி when they are selling the product or when they are viewing the product அவங்க தான் அனுப்பணும். நிச்சயம் அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற இது பண்ணுறேன். மறுபடியும் நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களோட கமெண்ட்டுக்கு இது பண்ண சொல்லிவிட்டு. ஓகே, அடுத்து லிட்டில் ஜானோட வேலை. இதில் வந்து என்னென்னா $3500 வரைக்கும் மேக்ஸிமம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதில் வந்து என்ன போட்டிருக்காரு, பரமேஸ்வரன் ஷுவர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு.
பரமேஸ்வரன், சுரேஷ் பரமேஸ்வரன், ஏ பரமேஸ்வரன் ஒருத்தர், சுரேஷ் பரமேஸ்வரன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். தேங்க்யூ சார் வெரி மச். அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஹவீஸ் ஃபைஸ், இது நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கமெண்ட் 2 வீடியோ பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் சார் தேங்க்யூ, நன்றி. கண்டிப்பாக என்னென்னு கேட்டிங்கன்னா ஹவீஸு, நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கணும். நீங்கள் நம்ம நிறையா வீடியோஸ் வந்து பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு ஏற்ற நல்ல வேலை, நல்லா சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் வேலை பார்த்துட்டு. அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் பாருங்கள். ராஜேஷ் பன்னீர் செல்வம் சப்ஸ்கிரைப் சார். ஓகே தேங்க்யூ சார் வெரி மச். அதுக்கப்புறம் பாலா சார், நீங்களும் நிறைய வீடியோ பார்த்துருக்கீங்க போல் இருக்கு. தேங்க்யூ. அப்போ உங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சார் ப்ரிக்ரூட்மெண்ட், இதுலேயும் ப்ரிக்ரூட்மெண்ட் தான் போட்டிருக்கீங்க நீங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு வீடியோ மட்டும் நீங்கள் பார்க்காம வந்திருக்கீங்க நினைக்கிறேன். அதில் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வீடியோ உண்டு. ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் போய் பார்க்குறேன். பார்த்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரிக்ரூட்மெண்ட்டில் நீங்கள் என்ன கேட்குறீங்க, ஏன்னா அதில் அப்ளை பண்ணிங்கன்னு தெரில. அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் தான் இதில் பார்க்கும்போது நம்ம இது பண்ண முடியும். ஃபயஸ் முகமது, மை சன் ஃபினிஷ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், நவ் ஒர்க்கிங் இன் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பர், 4 years எக்ஸ்பீரியன்ஸ். சார் யார் உங்களை? ஃபயஸ் முகமது சார், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பையனோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணால் என்ன இதில் வேணும், என்ன சாஃப்ட்வேரா ஹார்ட்வேரா டேட்டா என்ட்ரி, என்ன ஸ்கோப் அப்படிங்கிறது நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னு சொன்னால் நிச்சயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வீடியோஸ் வந்து நம்ம போடுவோம் சார். ஸோ அடுத்து வந்து என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதான் 13 lakhs சேல்ஸ் பண்ணோம்னா கமிஷன் கொடுக்குறதோட இதில் இவர் போட்டிருக்காரு, டோன்ட் ட்ரஸ்ட் இன்கம் பேஸ்டு. ஆமாம், சேல்ஸில் நடக்கிறது தானே இன்கம் கொடுப்பாங்க சார். அப்புறம் வேறு என்ன சார் போடுவாங்க, ராமன் 1 2 3. ஏன்னா அது கூட இல்லாமல் என்னென்னு கேட்டிங்கன்னா 500 வெள்ளி 800 வெள்ளிக்கெலாம் நிறைய பேர் ஏஜென்ட் வந்து வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு தெரியணும் பாருங்கள், அதுக்காக தான் இதை போட்டிருக்கேன். ஆன்லைன் டீச்சிங் பயாலஜி, இங்கிலீஷ், தமிழ். சார் இது வந்து நம்மளுக்கு தெரியாது சார். ஆன்லைனில் டீச் பண்ணுறது பற்றி ஏகப்பட்ட யூடியூப்ஸ் இருக்குது, நீங்கள் அதில் வந்து பாருங்கள். நம்மளுக்கு வந்து என்னென்னா வெளிநாடு வேலை, உள்நாடு வேலை, நீங்கள் போய் ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணுறேன், நான் இது வரைக்கும் இன்னும் போடல. டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணுறது வேணால் இனிமேல் போடுறேன். கண்டென்ட் ரைட்டிங் ஜாப் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்க சார். அது வந்து சினிமாக்காரங்க பண்ணுறதா இல்லை எப்படிங்கிறது கூட நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஃபுல்லாக டெக்னிக்கலாக தான் வேலை பார்த்துட்ருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கோம். நீங்கள் இந்த ஜாப் கேட்குறதெல்லாம் கரெக்டு, ஆனால் அடுத்து வர மாதிரி இருந்ததுன்னா இது பண்ணலாம். அந்த கண்டென்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ரங்கராஜ் பாண்டேயோட வீடியோ ஒன்று போட்டுருவோம் பார்த்துருக்கீங்கன்னா, அவரோட ஜாப் வேகன்சின்னு சொல்லி. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேபி அந்த வீடியோ உங்களுக்கு ஒர்த்தாக இருந்ததுன்னா நீங்கள் மாதம் 10 lakhs வரைக்கும் உங்களோட கண்டென்ட் ரைட்டிங் ஒர்த்தாக இருந்ததுன்னா நீங்கள் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அப்புறம் வந்து எனக்கு இப்போ நான் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா, எதில் வீடியோ போடாமல் இருப்போனா அப்படிங்கிறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் நான் பார்த்து எல்லாத்துலேயுமே வந்து வீடியோ போட்டு வச்சுருக்கேன். ஸோ தயவு செய்து நான் என்ன கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா, எல்லா வீடியோவும் பாருங்கள், அதுலேருந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனி ஸ்பான்சர்ஸ், ஜாப், ரெக்ரூட்மெண்ட், பர்ச்சேசிங், இதுவும் பாலா தான் கேட்டிருக்காரு. இதே இதில் பாலா இது வேறு பாலா, அது வேறு பாலாவா, ஃபார் சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அவர் வந்து சிங்கப்பூரில் வேலை பார்த்துருக்காரு, அதனால் அவருக்கு வந்து அது என்ன டீட்டெயில் அப்படிங்கிற சொல்லியிருக்கோம். மை ஹஸ்பண்ட் ஸ்டில் ஒர்க்கிங் இன் SQL, சூப்பர். டேட்டா என்ட்ரி, ஹேவிங் 10 years எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க்கிங் கம்பெனி, பெங்களூர், 60K, ஏஜ் 42, ப்ளீஸ் ப்ரொவைட் ஐடியா. கண்டிப்பாக பண்ணுறேன். கவலையப்படாதீங்க மேடம். உங்கள் பேர் என்னது? கலை. கொஞ்சம் லைட் இதுவாக இருக்குது இந்த இதில் இருந்து பார்க்கும்போது. கலை அரிசி கண்டிப்பாக பண்ணுறேன் மேடம். உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்காக நீங்கள் வந்து அது நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்ருங்க, கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணுறேன் மேடம். SAP கண்டிப்பாக சாப்புன்னு வந்துச்சுல, SAP போட்டுருவோம். கலை அரசு நீங்கள் தானே மேடம்? ஓகே, போட்டுருவோம். வி வாண்ட் யூ டு அட்வைஸ் ஃபார் யுவர் டாட்டர். எனக்கு டாக்டரே இல்லையா? வை யூ கேனாட் அட்வைஸ் யுவர் டாட்டர்? எனக்கு எங்கேயா டாக்டர் இருக்குது? சரவணன் 823431. ஓகே. ஹவு கேன் ஐ அப்ளை? வெரி குட் கொஸ்டின். ஆனால் அப்ளை பண்ணுறது எப்படிங்கிறது ஒவ்வொரு இதில் சொல்லியிருப்போம்ல. ஸோ அதுபடி அப்ளை பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு வந்து என்னென்னா QR கோடில் டவுட் இருக்கா இல்லை ஃபோன் நம்பரில் டவுட் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் எதில் டவுட் இருக்கோ அதை இது பண்ணலாம், புரியுங்களா? ஆனால் ஹவு கேன் அப்ளை அப்படிங்கிறத நான் ரொம்ப கிளியராக உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன். அப்படிங்கிறதுனா ஐடி கண்டிப்பாக ஐடி வேலையெல்லாம் வந்து கண்டிப்பாக போட்டாகணும். இப்போ ஐடி வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி சரா நிஷா அப்படின்னு சொல்லி சரபு நிஷா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக போடுறேன் மேடம். இன்ஜினியரிங் ஜாப், அது சார் இன்ஜினியரிங் ஜாப் ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்கேன் சார், அது நீங்கள் போய் பாருங்கள். பேர் என்னது? திரு பவித்ரராஜ் வெங்கடேச சாமி.
ஃபஸ்ட்டு வீடியோ வெப் டிசைனிங், இதுக்கெலாம் கண்டிப்பாக வீடியோ போடணும். இதுக்கு இன்னும் வீடியோ போடல. ஸோ இதுலேருந்து என்ன கேட்டிங்கன்னா 2 வீடியோ உள்ள, ஒன்று சாப்பு, வெப் டிசைனிங் கண்டிப்பாக போட்டுருவோம். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து என்ன கேட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் வந்து நம்ம வந்து மெயினாக பார்த்த கமெண்ட்ஸோட இது. மற்ற இதுலேயும் கமெண்ட்ஸ் இருக்குது, நம்ம வந்து போடுவோம், கண்டிப்பாக போடுவோம். இந்த ரங்கராஜ் பாண்டே அப்படிங்கிறவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ரிட்டையர் ஆனவங்க. அப்புறம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ரைட்டிங் இவங்களாம் இது பண்ணுறது. இந்த வீடியோவை பாருங்கள், இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம வந்து வெளிநாட்டில் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும், எல்லா நாட்டிலையும் நம்மளுக்கு திறமை இருந்துன்னா சம்பாதிச்சுட்டு போயிட்டுருக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த கமெண்ட் செக்ஷன் பாக்ஸ்லேயும் என்ன நான் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல் நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்காக நான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து இந்த ஜாப் ஸ்கோப் நடக்கும்போது வெளியே போயிட்டு வந்துட்டுருக்கேன், இதுக்கெலாம் போயிட்டு வந்துட்டுருக்கு. எனக்கு ஆற செலவு இருக்குது பார்த்துருக்கீங்களா, அது ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. ஆனால் அந்த செலவுலாம் நான் எப்படி வந்து எனக்கு வந்து ஒரு இது வந்து ஃப்ரீயாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. எதுக்கு நான் எப்படி வந்து மற்றவங்களாம் காசு வாங்கிட்டு பண்ணுவாங்க, வாங்க உங்களுக்கு வந்து இதெல்லாம் டீச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி காசு வாங்கிட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணுறதுல எனக்கு என்ன சந்தோஷம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாப் வரும். நான் முதலாளி கிடையாது. நான் இன்னும் முதலாளி கூட ஆகலை, நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். நானே இன்னும் முதலாளியாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், முதலாளியாக. ஆனால் நான் நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கேன். ஐ எம் ஹாப்பி வித் இட். புரியுங்களா? ஸோ நான் வந்து ஜாப் கொடுக்க முடியாது, ஆனால் ஜாப் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி என்னால் உங்களுக்கு காட்ட முடியும். எங்கெங்கே போட்டிருக்காங்க, இப்படி அப்ளை பண்ணலாம். ஏன்னா நான் அப்ளை பண்ணால் எனக்கு வந்து ஓகே ஆகுது. நான் ஒர்க் பர்மிட்டில் இருக்கும்போது அப்ளை பண்ணாலும் எனக்கு ஓகே ஆச்சு. ஏன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது நான் கிளியராக பார்த்துட்டு தான் பண்ணேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கிளியராக பார்த்துட்டு தான் பண்ணுறேன். அதை தான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம். என்னோட வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்கள் எல்லாருக்கும்